அரசு சவரங்க முயற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பிரதமர் வேட்பாளர் ரேஸில் முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரா? இது உண்மைதானா அல்லது ஊதி பெருக வைக்கப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்களும் பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பிரதமர் வேட்பாளராக சிஎம் விஜயை முன்னிறுத்தி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து நம்முடைய திமுக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ராமசேயோன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல தமிழக வெற்றி கழக ஆதரவாக தீபன் சக்கரவர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த அரசியல் விவாத அரங்கிற்குள் தற்பொழுது பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருப்பது இன்று ஒரு தனியார் கருத்து கணிப்பு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது. இதில் PM ரேஸில் 3வது இடத்தில் விஜய் இப்போது இருக்கிறார் என்று அந்த கருத்து கணிப்பு கெஜ்ரிவால் மற்றும் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகியோரெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு முதலில் இப்போது பிரதமராக கூடிய நரேந்திர மோடி, 2வது ராகுல் காந்தி, 3வதாக விஜய் 9% அளவுக்கு அவருக்கு பிரதமர் வேட்பாளராக இருப்பதற்கான ஆதரவு இருப்பதாக மூட் ஆஃப் தி நேஷன் என்ற பெயரில், அதாவது இந்திய மக்களின் இப்போதைய மனப்போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டு இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை உண்மையிலேயே அத்தகைய ஒரு நோக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறதா? நீங்க முதல்ல ராமசேயோன் இந்த கருத்தை சொல்லுங்க. ஏன்னா பேரவைக்குள்ளும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இது போன்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதன் பின்னர் ஒரு 100 நாட்கள் இந்த வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் இல்லை, செங்கோட்டையனில் தொடங்கி நம்ம ஸ்ரீநாத் வரை ஒரு 4 அமைச்சர்கள் நாடே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளர், தென்னிந்தியாவிலிருந்து முதல் பிரதமர் வேட்பாளர் தேவகவுடா இருந்தாலும், நரசிம்மராவ் உள்ளிட்டோர் இருந்தாலும், தமிழகத்திலிருந்து முதல் பிரதமர் வேட்பாளர் என்ற அளவுக்கு விஜயை முன்னிறுத்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன சாத்தியமா அல்லது இது உண்மையிலேயே இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இது ஒரு பிம்ப கட்டமைப்பாக மேற்கொள்ளப்படுகிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க ராமசேயோன்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தீபன் சக்கரவர்த்தி கேட்க உலக கட்சிகள் அளவில் நரேட்டிவ் செட் பண்றதுல இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தை மிஞ்சுவதற்கு வேற கட்சிகளே இல்லை. இதுவும் ஒரு நரேட்டிவ் செட்டப் பை பிஜேபி அண்டு டிவிகே. நாங்கள் காலம் தொட்டு சொல்லிக் கொண்டு இருப்பது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் பிஜேபியினுடைய பி டீம் என்று. இந்த விஜய் பிரதமர் வேட்பாளர் என்பது காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் முக்து பாரத் பவர்டு பை விஜய் செட்டப் பை பிஜேபி. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா என்னன்னா, அகண்ட பாரதம், காங்கிரஸ் இல்லாத பாரதம். காங்கிரஸ் இல்லாத பாரதத்தில் அவங்க காங்கிரஸ் இந்தியாவில் இருந்து முற்றிலும் ஒழித்து விட வேண்டும் என்ற முனைப்புடன் வட இந்தியாவில், வடகிழக்கு இந்தியாவில், கிழக்கு இந்தியாவில், மேற்கு இந்தியாவில் வெற்றி பெற்று தென்னகத்தை நோக்கி வரும்பொழுது திமுக காங்கிரசுக்கு துணை கொடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி பெற்று காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் கொடுத்து காங்கிரஸை தூக்கி விட்டுடுச்சு. அதனுடைய விளைவாக காங்கிரஸ் அண்டை மாநிலங்களான கேரளா, தெலுங்கானால ஆட்சி பிடிச்சிடுச்சு. இந்த சூழல்ல தென்னகத்துல காங்கிரஸ் கால் ஊன்றுவதற்கு திமுக பெரிதும் உதவியது. அந்த உதவியால காங்கிரஸ் தென்னிந்தியாவில் ஓரளவுக்கு வட இந்தியாவில் அழிந்து போனாலும் தென்னிந்தியாவில் கால் ஊன்றுவதற்கு திமுக துணையோடு கால் ஊன்றி விட்டது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்னகத்திலையும் உள்ள நுழையலான்னு பார்த்தா கேரளாவில் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ உள்ள நுழைய முடியல. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சு போச்சு. அதே போல ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடா, ஜெகன்மோகன் ரெட்டியான் இருக்க ஒழிஞ்சு பிஜேபியால பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. கர்நாடகாலையும் DK சிவகுமார், சித்தராமையா கூட்டணி காங்கிரஸ் நிறுத்திடுச்சு. இந்த சூழல்ல இந்த சூழல்ல என்ன செய்யலாம்னு பார்க்கக்குள்ள திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளையான தமிழக வெற்றி கழகம் இது எவ்வளவு நாள் சொல்லிட்டு சொல்லவே கேளுங்க சார், நான் பேசி முடிச்சிட அப்புறம் குறுக்க பேசுங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு டூலா பயன்படுத்தி இதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பிரதான் மந்திரி ஹே விஜய் ஹே நார்த்ல எல்லாம் ரீல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியிலிருந்து 5000 கோடி வரை செலவு செய்து ஒரு மாயையை உண்டாக்கி காங்கிரசுக்கு விடக்கூடிய வாக்குகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு திசை திருப்புவதற்காக இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய
நாடகத்தை தமிழக வெற்றி கழகம் அரங்கேற்று. இப்ப விஜய்க்கு பாஜக செல்வாக்கு எதனால மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாம் விஜய் இது எதனால ஏற்பட்டதுன்னு சொல்றான்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முழுதும் வெளிவராத சூழலில் விஜயே அழைக்காத போது காங்கிரஸ் 2 அமைச்சர் பதவிக்காக திமுகவினுடைய முதுகிலே குத்தி விட்டு ஓடி போய் தானாக வலிய ஆதரவு கொடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற துரோகிகளுடைய செய்கையால் இன்றைக்கு காங்கிரஸ் முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல, பிடிக்கவும் முடியல, உடவும் முடியலங்கிற ஒரு துர்பாக்கிய நிலைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா 2019 காங்கிரஸே தயங்கிய போது இல்ல சார், நான் சொல்லிதான் ஆகணும். எங்களை துரோகம் பண்ணவன துரோகின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? எங்களுடைய ஆதரவு வெற்றி பெற்று 10 MP 2 தரம் 2019 24 வாங்கிட்டு எங்களை முதுகுல குத்துனவங்களை நாங்க வேற என்ன சொல்ல முடியும்? நண்பர்னு சொல்றதா? இப்ப மத்த கட்சிகளை சகோதரன்னு சொல்றதா? இப்ப இடதுசாரிகள் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். அப்படி அவங்க எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். நாங்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சி கொள்ளைப்புறமாக ஆளுநர் மூலம் ஆட்சி அமைக்க கூடாது என்பதால் நீங்கள் சென்று ஆதரவு கொடுங்கள் என ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பணும். ஆனால் எங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் விஜயோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களோ அழைக்காமல் அழையா விருந்தாளியாக சென்று 2 மந்திரிகள் 89 ஆண்டு கால அதிகார பசியை தீர்த்து கொள்வதற்காக காங்கிரஸ் ஓடி போய் சேர்ந்ததோட விளைவு சார். ஏன்னா 2019 காங்கிரஸே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க தயங்கிய போது அகில இந்திய அளவில் முதலில் அறிவித்தது எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சார். அதுக்குதான் எங்களுக்கு நல்ல பரிசா மே மாசம் 2026 தேர்தல் முடிவுகள் வெளிவந்து முற்றும் வெளிவராத சூழலில் எங்களுக்கு ஒரு பெரிய பரிசை காங்கிரஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்த அந்த துரோக பரிசால் தான் இன்றைக்கு காங்கிரஸால் தமிழக வெற்றி கழகத்தை பிடித்துக் கொள்ளவும் முடியவில்லை, விடவும் முடியவில்லை. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, காங்கிரசுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவில் இந்த ஆட்சி நடக்கிறது. 2 அமைச்சர்கள் காங்கிரஸில் இருக்கிறார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான அமைச்சர்கள் எழுந்து வருங்கால பிரதமர் விஜய் என்று அறிவிக்கிறார்கள். அப்பொழுது அந்த சபையிலே இருந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பேரளவுக்காவது எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டாம், ஒரு வெளிநடப்பு செஞ்சிருக்க வேண்டாம். இல்ல எங்கள் பிரதமர் எங்களுடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர், விஜய் அல்லன்னு சொல்லி இருக்கணும். 2 அமைச்சர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் உட்பட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த கூட்டணி அவங்க ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்லை, விஜய் தான் பிரதமர் வேட்பாளர் என்று கொள்ள எங்க கட்சி தலைவர் விஜய் அந்த பிரதமராக விரும்புறோம். அது ஒரு விருப்பம். உலகம் பூரா காங்கிரஸ்கார ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அடுத்த இதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கூட்டணி கட்சி எந்த கட்சியினுடைய ஆதரவால் ஆட்சி நடக்கும் அந்த கட்சி. இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், விஜய் பிரதமர் வேட்பாளர் சொல்லக்குள்ள ராகுல் காந்தி அங்க ரோல் என்ன? துணை பிரதமரா? ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர். இவர் மம்தா பானர்ஜி இப்ப ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்களா? நீங்க ஆதரிக்கக்கூடிய கூட்டணி உங்க கட்சியினுடைய தயவில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது உங்கள் 5 சட்டமன்ற ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகத்தின் வெளிப்பாடு சொல்லட்டுமா? சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லட்டுமா? இந்த ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி இருக்கு. அதுக்கு அடுத்து விஜய் போறான்னு சொல்லுவாங்க. போனா என்ன கோஃபி நூறு நாட்கள் ஆகிவிட்டது. முதலமைச்சராக இந்த தமிழக அரசு வெற்றி கழகம் அரியணையில் ஏறி மின்சார தட்டுப்பாடு, மின்கட்டண உயர்வு, சபையில விலைவாசி உயர்வை பத்தி எதிர்கட்சி தலைவர் அட்டன் பண்ண முடியல. பிரைம் மினிஸ்டர் என்ன செய்ய போறாங்க? வாய்ப்பே இல்ல. இது ஒரு நரேட்டிவ் செட்டப் பை பிஜேபி அண்ட் டிவிகே. ஓகே, தீபன் சக்கரவர்த்தி சார்.